இருக்கு. நீங்க அந்த படத்தை சிறந்த படம் இருக்கு. ஏன்னா மாநாடே வந்து பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்கு வெங்கட் பிரபு கொடுத்துருக்கலாம். நல்ல ஸ்கிரீன் பிளே அது கொடுத்துருந்துருக்கலாம். யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்கலாம். சரி, அது எங்க மாநாடு இன்னொன்னு ஸ்கிரீன் பிளேவோட அது பேசின அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியல் கொடுத்துருக்காங்க. கொடுக்க மாட்டாங்க. வெங்கட் பிரபு வந்து என்ன பார்ப்பாங்கன்னா வெங்கட் பிரபு பிஜேபின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதுதான் பிரச்சனை. இங்க நம்ம எல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம நிராகரிக்க போறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்னாலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மள ஏதோ ஒரு பார்வையில பார்த்து ஒதுக்கிடுறாங்க. இவங்க எல்லாம் தமிழ் தேசியவாதிகள் ஒதுக்கி. ஏன்னா இந்த கலைஞர்கள் நமக்கு எப்பவுமே வந்து யாரையும் குறை சொல்லணும்ன்ற நோக்கம் கிடையாது. ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும். இப்ப என் பிரச்சனையை நான் பேசலாம், வேற யார் பேசுவா? எனக்கா யார் பேசுவா? நான் பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன். ஐயா நம்ம பேசினா தப்பா நினைச்சிருவாங்க, அவங்க தப்பா நினைச்சிருவாங்க. என் பிரச்சனையை நான் பேசலாம், வேற யார் எனக்காக வந்து பேச போறது? நீங்க எல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப வன்னியரசனை வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் குறிப்பிட்ட ஒரு 4 படங்களை போட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த படங்கள் வந்து நீங்க இவருக்கு கொடுக்கல, சுசீந்திரனை கொடுக்கல, ரஞ்சித்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் அவருக்கு முக்கியமான தெரிகிறவங்கள போட்டிருக்காரு. நான் அதை தாண்டி வந்து நான் என்ன பாக்குறேன்னா, அவங்களையும் தாண்டி இப்ப ராமுகா யாரும் எழுதலையே. அப்ப ராமுகா நான் யோசிக்கிறேன். நான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் எண்ணி பாரதிக்காக யோசிக்கிறேன். எனக்காக எழுதுறதுக்கு யாரும் இல்லை. இப்ப என் பிரச்சனை சொல்றதுக்கு யாரும் இல்லை. இப்போ உங்க படத்துக்கு ஏன் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு சார்ந்து ஒரு அமைப்பு பேசுறாங்க. நமக்கு எப்படி பேசுறதுக்கு யாரும் இல்லை. தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் இங்க என்னன்னா நமக்குள்ளே முரண் இருக்குல்லண்ணே. நீங்க நான் தமிழ் தேசியவாதின்னு சொன்னா எனக்குள்ள தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்குள்ள நமக்குள்ள முரண் இருக்குல்ல. உங்களை என்ன பிடிக்காது, எனக்கு உங்களை பிடிக்காது. அந்த உங்களுடைய பிரச்சனைக்கு நான் ஏன் பேசணும், அவர் பிரச்சனைக்கு நான் ஏன் பேசணும், அதெல்லாம் தாண்டி ஒரு ஒற்றுமை இருக்குமானா அது கண்டிப்பா இருக்காது. நம்ம அதனால தானே வீழ்த்தப்பட்ட ஒரு சமூகமா இருக்கோம். நம்ம இன்னை வரைக்கும் வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம். வீழ்த்தப்பட்டு நமக்கு பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க.